அஸ்ஸலாமு அலைக்கும். கல்ஃப் நாட்டிலிருந்து பெருநாளுக்காக 2 வார விடுப்பில் ஊருக்கு வந்திருந்தவர் முஜீப். ஊருக்கு வந்த அடுத்த நாளே தன் மனைவி 2 குழந்தைகள் மற்றும் தன் தாயாரை அழைத்துக்கொண்டு நகரத்தில் உள்ள மிகப்பெரிய டெக்ஸ்டைல் கடைக்கு ஷாப்பிங் செய்ய சென்றார். மணிக்கணக்காக நீடித்த ஷாப்பிங்கிற்கு பிறகு பில் செலுத்துவதற்காக முஜீப் கேஷ் கவுண்டருக்கு சென்றார். அங்கு அவரது நண்பரும் கூட்டாளியுமான நிசாம் இருந்தான். ஒவ்வொரு பொருளையும் எடுத்து விலையை பார்த்து பில் போடும்போது நிசாம் கேட்டான், எவ்வளவு நாள் விடுப்பு இருக்கு மச்சி? இல்லைடா, 2 வாரம்தான். 22ஆம் தேதி திரும்பி போறேன். அவரது தாயார், மனைவி மற்றும் குழந்தைகள் சற்று தள்ளி சோஃபாவில் அமர்ந்திருந்தனர். 16,000 ரூபாய் பில் செலுத்தி பணத்தை எண்ணி பார்த்துவிட்டு நிசாம் முஜீப்பிடம் கேட்டான், அட முஜீப், இதுல உன் அம்மாவுக்கு எதுவும் பொருள் எடுக்கலையா? ஓ அதுவா, அம்மாவுக்கு நான் சின்ன பெருநாளுக்கு எடுத்து கொடுத்துட்டேன் மச்சி. பின்ன நான் மட்டுமா அம்மாவுக்கு மகன்? இன்னும் 3 பேர் இருக்காங்க இல்ல? திருமணமோ பெருநாளோ அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போனாலோ எல்லாம் நானே செலவு செய்யணும். இப்போ கொஞ்சம் டைட்டா இருக்கு மச்சி. அவனது பதிலை கேட்ட நிசாமுக்கு சற்று கோபம் வந்து அவன் கேட்டான், ஒண்ணுமே வாங்கி கொடுக்கலனா பின்ன ஏண்டா அந்த பாவம் பட்ட அம்மாவை இங்க கூட்டிட்டு வந்த? அது குழந்தைகளை பார்த்துக்க ஒருத்தர் இல்லைன்னா ஒண்ணுமே பார்த்து வாங்க முடியாது மச்சி. அவங்க இங்கேயும் அங்கேயும் ஓடி இதையும் அதையும் இழுத்து ஒரு சமாதானமும் தரமாட்டாங்க. அம்மா இருந்தா அவங்க பார்த்துப்பாங்க இல்லையா? அதை மிகவும் சாதாரணமாக சொல்லிவிட்டு முஜீப் பொருட்களை எடுத்துக்கொண்டு திரும்பி நடந்தான். முஜீப் மற்றும் அவனது மனைவிக்கு பின்னால் 2 குழந்தைகளின் கைகளை பிடித்தபடி வெளியே நடந்து செல்லும் அந்த தாயாரை பார்த்தபோது நிசாமுக்கு பெரும் சோகம் தோன்றியது. அருகில் இருந்த நௌஷாதிடம் அவன் இப்படி சொன்னான், மனைவிக்கு 3 செட், குழந்தைகளுக்கும் அவனுக்கும் 2 செட் வாங்கினவனுக்கு அம்மாவுக்கு 1 செட் வாங்கி கொடுக்க டைட்டாம். சின்ன பெருநாளுக்கு எடுத்து கொடுத்துட்டானாம். அந்த அம்மாவோட கையை பிடிச்சு போற குழந்தைகள் இதையெல்லாம் பார்த்து வளரட்டும். வட்டியோட சேர்த்து திரும்ப வரும்போது தான் இவனுக்கு புரியும். அன்று இரவு படுக்கையில் படுக்கும்போது முஜீப்பின் தந்தை அந்த தாயாரிடம் கேட்டார், அவங்களோட போயிட்டு நீ எதுவும் வாங்கலையா? இல்லை. முஜீபும் மருமகளும் ரொம்ப வற்புறுத்தினாங்க, நான் வேணாம்னு சொல்லிட்டேன். கண்ணீர் வந்துவிடுமோ என்ற பயத்தால் தலையை தாழ்த்தியபடிதான் அவர் அதை சொன்னார். பொய் சொல்ல பழக்கமில்லாததால் அவரது குரலில் இருந்த நடுக்கத்தால் உடனே அவரது கணவருக்கு விஷயம் புரிந்துவிட்டது. நீ அதை என் முகத்தை பார்த்து சொல்லு. கண்களை உயர்த்தி அவர் முகத்தை பார்த்தபோது அவரது கன்னத்தில் 2 துளி கண்ணீர் வழிந்து விழுந்திருந்தது. தன் மனைவியை அணைத்து பிடித்து விரல்களால் கண்ணீரை துடைத்தபடி அவர் சொன்னார், பரவாயில்லை விடு, நம்ம பிள்ளைகள்தானே, அவங்களுக்கு இவ்வளவுதான் அறிவு இருக்கு. இல்லைனா இந்த வயசுல புது ட்ரெஸ் போட்டுட்டு நாம எங்க போறோம்? புது ட்ரெஸ் போடணும்னு ஆசைப்பட்டு இல்லை. இன்னைக்கு கூட என் பையன் அம்மாவுக்கு ஏதாவது வேணுமான்னு ஒரு வார்த்தை கூட கேட்கலையே. நான் எப்படி வளர்த்த பையன் இவன்? அதை சொல்லி முடிக்கும்போது அவரது கன்னத்தில் கண்ணீர் மழையாக பெய்யத் தொடங்கியிருந்தது. ஒரு சுவருக்கு அப்பால் தன் அலட்சியத்தால் ஒரு தாயின் இதயம் வெடித்து போகிறது என்பதை அறியாமல் முஜீப்பும் அவனது மனைவியும் பெருநாளுக்கு வாங்கிய புது உடைகளை ஒவ்வொன்றாக எடுத்து பார்த்து அதன் அழகை ரசித்துக் கொண்டிருந்தனர். ஒருவேளை இதை படிக்கும் உங்களில் இப்படிப்பட்ட முஜீப்கள் இருக்கலாம். இல்லையெனில் நம்மை சுற்றி இப்படிப்பட்ட பல முஜீப்கள் இருக்கிறார்கள். அவர்களிடம் சில விஷயங்களை சொல்லி முடிக்கிறேன். பெருநாளுக்கு ஒரு உடை வாங்கி கொடுப்பது இன்றைய காலத்தில் பெரிய விஷயமல்ல. பெருநாளுக்கு புது உடை கிடைக்காததால் அந்த தாயின் கண்கள் கலங்கவில்லை. மனைவியையும் குழந்தைகளையும் முக்கியமாக கருதுமிடத்தில் அலட்சியப்படுத்தப்பட்ட ஒரு தாயின் இதய வலியே அது. இப்படி நம் அன்றாட வாழ்க்கையில் நாம் சாதாரணமாக கருதும் பல சந்தர்ப்பங்களில் இத்தகைய அலட்சியங்களை பெற்றோர்கள் அனுபவிக்கிறார்கள். ஆனால் அதை பார்க்கும் பார்வை நம் கண்களுக்கு இருப்பதில்லை. 10 முதல் 25 வயது வரை ஒவ்வொரு பெற்றோரும் எவ்வளவு கஷ்டப்பட்டு தங்கள் பிள்ளைகளை வளர்க்கிறார்கள். பின்னர் ஒரு நல்ல வேலை மற்றும் ஒரு மனைவி வாழ்க்கையில் வரும்போது பெற்றோர்கள் 2ஆம் இடத்திற்கு தள்ளப்படுகிறார்கள். பெற்றோருக்கு உடை வாங்குவதற்கும் மருந்து வாங்குவதற்கும் கூட பிச்சை காண்பித்து கணக்கு சொல்பவர்கள் இந்த கதையை ஒருமுறை படிக்க வேண்டும். ஒரு மனிதன் தன் தாயை ஷாமிலிருந்து மக்காவுக்கு ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் தோளில் சுமந்து கொண்டு வந்தான். தாயை தோளில் சுமந்தபடி தவாஃப் செய்து சஹி செய்தான். பின்னர் அப்துல்லா இப்னு உமர் ரலி அவர்களிடம் கேட்டான், நான் என் தாயை ஷாமிலிருந்து தோளில் சுமந்து கொண்டு வந்தேன். தாயின் ஹஜ் முடியும் வரை அவர் என் தோளில்தான் இருந்தார்.
என் தாய்க்காக என்னால் செய்யக்கூடிய மிகப்பெரிய விஷயம் இது. நான் என் தாய்க்கு உள்ள கடமையை நிறைவேற்றிவிட்டேனா? இல்லை, ஒருபோதும் இல்லை. உன் தாய் உன்னை கர்ப்பத்தில் சுமந்தபோது பட்ட கஷ்டங்களுக்கு இது ஒரு அம்சத்திற்கு கூட பதிலாகாது. பெருநாளுக்கு ஒரு உடை வாங்கி கொடுத்ததாலோ, மருத்துவமனை பில்களை செலுத்தியதாலோ, கல்வ் செல்லும்போது ஒரு பவுன் மாலை வாங்கி கொடுத்ததாலோ ஒரு தாய்க்கு உள்ள கடமை தீர்ந்துவிடாது. பெற்றோருக்கு வயதாகும்போது, நாம் குழந்தையாக இருந்தபோது அவர்கள் நம்மை பாசத்துடன் வளர்த்தது போல அவர்களை அன்புடனும் பாசத்துடனும் மரியாதையுடனும் அரவணைக்க வேண்டும். அப்போது அவர்களின் முகத்திலும் வாழ்க்கையிலும் ஒரு பிரகாசம் இருக்கும். அந்த பிரகாசம் ஒளியூட்டுவது நம் வாழ்க்கைக்கே ஆகும். பெற்றோரை நிஷ்கலமான அன்புடன் இதயத்தோடு அரவணைக்கும் பிள்ளைகளாக நம்மால் ஆக முடியட்டும் என்ற பிரார்த்தனையுடன்.